Hello guys, welcome back Sugan Tech World. இந்த வீடியோல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய YouTube வீடியோஸ்க்கு டைட்டில் வந்து தமிழ்ல கொடுக்கலாமா அப்படி தமிழ்ல டைட்டில் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் Subscribe பண்ணலனா கீழ இருக்கும் ரெட் கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணி கூடவே இருக்கும் பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு தகவலையும் நீங்க தவறாம பார்க்கலாம். தற்போது பாத்தீங்கன்னாக்கா யூடியூபர்ஸ் வந்து நிறைய தப்பு பண்றாங்க. அது என்ன தப்பு அப்படினு பாத்தீங்கன்னாக்கா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக் வந்து தப்பா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்ட யூடியூபர்ஸ் அதாவது பாத்தீங்கன்னாக்கா இப்போதான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி 100 சப்ஸ்கிரைபர் 200 சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தப்பு பண்றாங்க. என்ன தப்பு அப்படினு பாத்தீங்கன்னாக்கா டைட்டில் வந்து தமிழ்ல கொடுக்கிறது தான் வந்து தப்பா கொடுக்குறாங்க. தமிழ்ல வந்து டைட்டில் கொடுக்கலாம். யூடியூபே வந்து தமிழ் வந்து மொழியை வந்து அங்கீகரிச்சிட்டாங்க யூடியூப்ல. இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க தமிழ்ல டைட்டில் கொடுக்கறதுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படினு பாத்தீங்கன்னாக்கா இப்போ நீங்க தமிழ்ல வந்து ஒரு வீடியோக்கு டைட்டில் கொடுக்குறீங்கன்னா வியூவர்ஸ் வந்து அதை சர்ச் பண்ணும்போது தமிழில் சர்ச் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட் போடுறீங்களோ அது வந்து நீங்கள் தமிழில் கொடுக்குறீங்க. வீடியோ சொல்லியிருக்கிறத ஷார்ட்டாக வந்து தமிழில் வந்து நீங்கள் டைட்டிலாக கொடுத்தீங்கன்னாக்கா யூடியூப் வந்து அந்த ஆல்கரிதம் படி வந்து அவங்க வியூவர்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோஸை யூடியூப் வந்து வியூவர்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து யூடியூப்பில் வந்து நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் வந்து அப்படி தான் ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் நீங்கள் டைட்டில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் டைட்டில் கொடுத்த மாதிரி நீங்கள் வேறு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டைட்டில் அப்படியே எடுத்து நீங்கள் சர்ச்சில் போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வீடியோஸ் வரும். நீங்கள் டைட்டிலில் என்ன கொடுத்தீங்களோ அதேமாதிரி நீங்கள் வந்து அதில் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணால் போதும் உங்கள் வீடியோஸ் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூவர்ஸ் எல்லாமே வந்து தமிழில் யாருமே வந்து மோஸ்ட்லி வந்து சர்ச் பண்ண மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி எல்லா வியூவர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் தான் வந்து எப்பயுமே வந்து சர்ச் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் இங்கிலீஷில் தான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழில் வந்து டைட்டில் கொடுத்தாங்கன்னா வேறு எதுவும் நடக்காது. சர்ச்சிங் ரேங்கில் வராது. வியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து இங்கிலீஷில் கொடுக்கலாம். தங்கிலீஷில் கொடுக்கக்கூடாது. தங்கிலீஷ்லையும் கொடுக்கலாம். அது வந்து எந்த மாதிரி வீடியோஸுக்கும் அந்த மாதிரி கொடுங்க. ஆனால் வந்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து ரொம்ப வந்து இங்கிலீஷ்லேயே கொடுத்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோஸ் வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். வியூவர்ஸும் வருவாங்க. யூடியூப்பும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து யூடியூப் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் உங்கள் வீடியோஸை. டைட்டில் வந்து நீங்கள் ஆரம்ப கட்ட சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைட்டில்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க தமிழ்லேயே நீங்கள் அதிகமாக கொடுங்க. உங்கள் வீடியோஸுக்கான டைட்டில் எல்லாமே நீங்கள் தமிழ்லேயே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வராங்க. அதாவது உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் கொடுங்க. கம்மியான சப்ஸ்கிரைபர் ஆரம்ப கட்ட சேனலாக இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து எல்லாமே இங்கிலீஷ்லேயே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோஸுக்கு வியூஸும் சர்ச்சிங் ரேங்க்லேயும் வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும். வியூவர்ஸும் வருவாங்க. அதே போல் வந்து நீங்கள் தமிழில் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் அதாவது குறைஞ்சது வந்து 2000 3000 அதே போல் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நீங்கள் தமிழில் டைட்டில் கொடுத்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஈஸியாக படித்து பார்த்துட்டு உள்ளே போகும்போது என்ன நடக்கும்னா அது நிறைய பேர் இப்போ 2000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அது ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா திரும்பி யூடியூப் வந்து 1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே எடுத்தோடனே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் கொடுத்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது அந்த 100 சப்ஸ்கிரைபர் வந்து அந்த யூடியூப்பில் அந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க பார்க்காம போயிட்டாங்கன்னா வந்து அது யூடியூப்பில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து ஆரம்ப கட்ட சேனல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே கொடுங்க. இங்கிலீஷில் கொடுத்தா தான் வந்து யூடியூப் வந்து ரேங்கிங்கில் வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டைட்டிலில் வந்து இதுதான் வந்து சொல்லலான்னு இருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற மேலும் வீடியோக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.